பரோட்டா, இட்லி, ஆப்பம், மட்டன் பாயா, மட்டன் சாப்ஸ், மட்டன் கைமா, மட்டன் போட்டி, காடை, சிக்கன் பக்கோடா. நான் கேட்டது ஒரு ஐட்டம், ஆனால் வந்ததோ ஒரு கடையில் வந்து எது நல்லா இருக்கும் தூரம். பாயா பாருங்க, தக்க தக்க தக்கன்னு இருக்குது பாயா. எல்லாரும் வந்தாங்கன்னா ஓடு கடை தான். சிக்கன் ஒண்டி தான் 100, மற்றதெல்லாம் 120, 140. ஆட்டுக்கால் பாயா அப்பா அப்பா செம்மையாக இருக்கு பாருங்க. டெம்டிங்னா நல்லா. ஆனால் வரவங்க எல்லாம் அதிகமாக இதாங்க பாயா போட்டி. பெப்பர் சிக்கன் எப்படி இருக்கு பாருங்க. அப்பா மட்டன் சாப்ஸு, மட்டன் கீமா, நல்லா கொந்துன கறி. எதை சாப்பிட்றது எதை விடுறதுனே தெரிலங்க. மஸ்ட் ட்ரை சொன்னேன், மஸ்ட் ட்ரை. அதை தான் தெரியுது உள்ளே வந்து அவ்வளோ பதுக்கி வச்சுருக்காங்க. ரொம்ப. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ஸ்வீட் சேனல். இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலூருக்கு முன்னாடி இருக்கிற ராணிப்பேட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். ராணிப்பேட்டில் என்னங்க அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் ஷபிகா ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் மட்டும்தான். இங்கே என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, நான் போர்டை பார்த்தே படிச்சிடுறேன், ஏன்னா அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. பரோட்டா, இட்லி, ஆப்பம், மட்டன் பாயா, மட்டன் சாப்ஸ், மட்டன் கைமா, மட்டன் போட்டி, காடை, சிக்கன் பக்கோடா, இவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்கங்க. அப்பா, இதில் எத்தனை நம்மளால் சாப்பிட முடியும் தான் தெரியல. பக்கத்தில் சைலண்ட்டாக போகிறாங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி பாயா சாப்பிட தாங்க வந்திருக்கோம். ஏர்லி மார்னிங் பாயாவும் மட்டன் சாப்ஸும் சாப்பிட்லாம் வாங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:15 தான் ஆகுது. சுட 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 பாயா அப்படியே ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது. வாங்க நம்ம போய் சாப்பிட்லாம் பாயாவை. வாங்க வாங்க வாங்க. சார், எனக்கு வந்து இட்லி கொடுத்துருங்க, பாயா, அப்புறம் சாப்ஸு. கீமா வேணுமா? நீங்கள் உட்காருங்கண்ணாப்பா. ஒரு கடையில் வந்து எது நல்லா இருக்குன்னு கேட்குறீங்க, எல்லாமே தான் நல்லா இருக்கும். நீங்கள் உட்காரு. ஓகே, இங்கேயா? இந்த ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலத்து ஆம்பியன்ஸ் மாதிரி ஓடு தான் ஃபுல்லாக. ஒரு 25 to 30 இயர்ஸ் வரைக்கும், 30 இயர்ஸ் தான் ஆயிருக்குன்னு சொன்னார். நல்ல ஒரு பழைய காலத்து பில்டிங். அதில் வந்து அவர் ஒரு ஷாப் வச்சுருக்காரு. ஒரு 8 பேர் உட்காந்து சாப்பிட்லாங்க. அவ்வளோதான் இடம் இருக்குது. நின்றுட்டு கூட சாப்பிட்லாம், உங்களோட இஷ்டம் தான். இன்றைக்கி சண்டே ஏர்லி மார்னிங் நாங்கள் ஏன் வந்தோம்னா, ஒரு 8-9 மணிக்கு மேலே செம்ம ரஷ் ஆகிடும்னு சொன்னாங்க. ஸோ நம்மளால் எடுக்க முடியாதனால கொஞ்சம் முன்னாடியே வந்தாச்சு. காலையில் 4 o'clockலாம் கிளம்பிட்டோம் சென்னையிலேருந்து. ஒரு ஊருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குல்ல. ஸோ இந்த டேஸ்ட்டை நம்ம பார்க்குறதுக்காக தான், ராணிப்பேட்டில் என்ன டேஸ்ட்டுங்கிறத நம்ம வந்து பார்க்கணுன்றதுக்காக தான் வந்திருக்கிறது இவ்வளோ தூரம். பாயா பாருங்க, தக்க தக்க தக்கன்னு இருக்குது பாயா. அண்ட் சரி, இது பெப்பர் சிக்கன், மட்டன் போட்டி, கைமா. ஓகே, சூப்பர். இதெல்லாம் என்ன ரேட் சொன்னார்? சிக்கன் ஒண்டி தான் 100, மற்றதெல்லாம் 120, 140. நான் கேட்டது ஒரு ஐட்டம், ஆனால் வந்ததோ 5 ஐட்டமு. ஆட்டுக்கால் பாயா அப்பா அப்பா செம்மையாக இருக்கு பாருங்க. டெம்டிங்னா நல்லா இருக்குங்கப்பா. ஒரு சில இடத்துல அந்த ஆட்டுக்கால் பாயா அந்த அளவுக்கு ஒரு வேக்காடே இருக்காது. அப்படி ஜவ்வு மாதிரி நம்ம பிடிச்சி இழுக்கணும். இங்கே நல்லா வேக்காடு நல்லா இருக்கும் போலங்க. வா, சூப்பர். அப்புறம் வந்து இது வந்து போட்டி, இது வந்து சிக்கனுங்க, நார்மல் ப்ராய்லர் சிக்கன் தான். அண்ட் இது வந்து சாப்ஸ், மட்டன் சாப்ஸு. இது வந்து கீமா, மட்டன் கீமா. சுட சுட இட்லியும் வந்துருச்சுங்க. எதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்? இட்லியா இடியாப்பமா? இடியாப்பத்துக்கு பாயாவா? பாருங்கள், செம்ம காம்பினேஷன் சொல்கிறாரு. இது கலக்கி, மசாலா கலக்கியா? அப்பா, மசாலா கலக்கிங்க. பாயா, அடி எவ்வளோ பெருசு, நல்லா வெந்திருக்குங்க. எனக்கு அந்த வேக்காடு தான். அப்பா, சாப்பிட சாப்பிட அது முழுங்க தாங்க உரப்பு பயங்கரமாக தெரியுது. எப்போவுமே எல்லா சமையலையும் பொறுத்த வரைக்குமே ஒரு ஊரோட டேஸ்ட்டு தனி. இதில் ராணிப்பேட்டையில் பாயா அள்ளுது, செம்மையாக இருக்குங்க.
சூப்பர். பாயா தொட்டுன்னு சாப்பிட்டோமா? அடுத்தது என்ன சாப்பிடலாம்? போட்டி. போட்டி மட்டும் அவங்க வந்து எல்லா நாளுமே இருக்காதுன்னு சொன்னாங்க. போட்டி எல்லா நாளுமே போட்டி இருக்காதுங்களாம். ஏன்னா அது வந்து ஆயிரதே உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை. ஒரு ஐட்டம் நம்ம சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே இன்றைக்கி ஆகிடும் போல், அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. நல்லா வெந்திருக்குங்க போட்டி, நல்லா சவுக்குன்னு இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா உரப்பாக இருக்குது. ஆமாம், அந்த இட்லி வந்து சப்புன்னு இருக்கிறதுனால இட்லி இடியாப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து உரப்பாக கொடுத்துருக்காங்க நல்லா எல்லா கிரேவியுமே. சூப்பர். சிக்கன் சாப்பிட்ருவேன். அடுத்தது வந்து பெப்பர் சிக்கனுங்க. பெப்பர் சிக்கன் எப்படி இருக்குது பாருங்க. அப்பா, நான் அப்படியே தொட்டுக்கிறேன், ஊற்றி சாப்பிட வேண்டான்ட்டு தான். அந்த மிளகோட இல்லை வேண்டாம், மிளகோட உரப்பு பயங்கரமாக இருக்குது. நல்லா காரமாக சிக்கனையும் டேஸ்ட் பார்த்துருவோம். எல்லாமே பஞ்சு மாதிரி வந்திருக்கு நல்லா, அப்படியே இது மாதிரி இல்லை உங்களுக்கு ரப்பர் மாதிரி இல்லை, எல்லாமே நல்லா வேக்காடு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லா கிரேவியும் ஒரே டேஸ்ட்டாக இல்லை. போட்டி வேறு டேஸ்ட்டில் இருந்தது, இதுவும் உங்களுக்கு பாயாவும் வேறு டேஸ்ட்டில் இருந்தது. பெப்பர் வந்து அல்டிமேட்டாக இருக்குது, அது நல்லா அந்த பெப்பரோட உரப்பு செம்மையாக இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சாப்ஸு, மட்டன் சாப்ஸு. மட்டன் சாப்ஸு, கிரேவி தொட்டு சாப்பிட்றலாம். இட்லிக்கு எல்லாமே ஆப்டாக இருக்குங்க. அது எது தொட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லியில் உங்களுக்கு. ஆனால் எல்லாமே நல்லா உரப்பாக இருக்கா கிரேவிலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. ஒன்று உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்குது. நல்ல பெரிய பீஸு, ஒரு பீஸ் கொடுக்குறாங்க 120. கீமா மட்டும் நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மட்டன் கீமா நல்லா கொந்துன கறி. எல்லாம் கொதிக்க இருக்குங்க. காலையில் வந்தாச்சுல்ல. மஸ்ட் ட்ரை கீமா. நான் இன்னைக்கு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் இந்த கீமா தான் தொட்டுக்க போகிறேன். அல்டிமேட் கீமா செம்மையாக இருக்குது. சுட இருக்குது பாருங்கள், மசாலா கலக்கி. ஆமாம், சூடாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. கிரேவி போடுவீங்களா, ஊற்றுவீங்களா? சால்னா கொஞ்சம் ஊற்றி தான் அந்த கலக்கி போட்டு கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது, வழுக்கிட்டு போகுது அப்படியே உள்ள. இது ஃபுல்லாக சாப்பிட்டாலே நம்மளுக்கு வயிறு ஃபுல்லாகிடும் போல். நல்லா ஒரு எத்தனை முட்டை சார் போடுவீங்க? 2 முட்டை போட்டு கொடுப்பாங்க கலக்கி. செம்மையாக இருக்குது. அது இப்போ ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது. நம்ம எதை தொட்டு சாப்பிடணும் தான் தெரியல எனக்கு. ஆம்லெட் வேறு கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா 1-2 ஐட்டம்ஸ் தான் வந்து உங்களுக்கு கான்சன்ட்ரேஷனே இருக்கும் டேஸ்ட்டில். இது ஒண்டி கரெக்டாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இவங்களதுல எல்லாமே எனக்கு யூனிக், எல்லாமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா கீமாங்க. மட்டன் கீமா அட்டகாசமாக இருக்குது, செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே டேஸ்ட்டில் வந்து அவ்வளோ ஒரு அரோமா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது அவங்களுக்கு பாயா பொறுத்த வரைக்கும். ஆனால் இவங்களதுல வந்து நல்லா அந்த உரப்பு பயங்கரமாக இருக்குது பாயாவில். எதுவுமே எலாபரேட் பண்ணி சொல்லலை, எல்லாமே நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக. நான் திரும்பவும் அந்த கீமா தான் சாப்பிட்றேன். எல்லா கீமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நிறைய இடத்துல வந்து பெப்பர் சிக்கனும் கொடுப்பாங்கன்னா அந்த பெப்பரோட ஃப்ளேவர் தெரியாது. பட் ஆனால் இதில் ரியலி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த பெப்பரோட ஃப்ளேவரு. நல்லா கோல்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இட்லிக்கு இந்த பெப்பர் கிரேவி வச்சுன்னு சாப்பிட்டிங்கனாலே செம்மையாக இருக்கும். சாப்ஸ் சொல்லவே வேணாம். சாப்ஸில் உங்களுக்கு அது அப்படியே நீங்கள் அது மென்று நல்லா சாப்பிட்லாம். இதே வீடாக இருந்தால் நல்லா மென்று சாப்பிட்டுடுவோம் நம்ம. செம்மையாக இருக்குது. சாப்ஸ் வந்து ஒரு பீஸ் கொடுத்தாலும் நல்லா அவ்வளோ பெரிய பீஸாக கொடுக்குறாங்க. இன்னும் எனக்கு பரோட்டா, லாப்பா எல்லாமே கொடுத்துருக்காங்க. லாப்பா வந்து முட்டை லாப்பாக்கு எது தொட்டுக்கலாம்? முட்டை லாப்பாக்கு பெப்பர் சிக்கன் தொட்டு சாப்பிட்டுடலாம். சாஃப்டாக இருக்குது, அந்த ரப்பர் மாதிரிலாம் இல்லை. முட்டை லாப்பாக்கு மை ஃபேவரெட் மட்டன் கீமா. எதை சாப்பிட்றது எதை விடுறதுனே தெரிலங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஐட்டம் தான் இல்லை, இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது அவங்கக்கிட்ட. இதுவே என்னை பொறுத்த வரைக்கும் இதுவே ஜாஸ்தி. நான் 2 ஐட்டம் தான் கேட்டேன். நான் ஃபஸ்ட்டே சொன்னவங்ககிட்ட 1 கேட்டேன், 5 6ன்னு வந்துருச்சு. ஆக்சுவலி நான் ஆம்லெட் கேட்கவே இல்லை, அது அடிஷ்னலாக வந்து எனக்கு ஆம்லெட் சேர்ந்துருச்சு. ஆம்லெட்டுக்கு எதுவும் தொட்டு சாப்பிடலாமா? ஆம்லெட்டுக்கு கிரேவி தொட்டுன்னு சாப்பிட்லாம்.
காலையில் வராங்க, இட்லி பரோட்டா எல்லாத்தையும் அள்ளி போட்டு சாப்பிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலி இப்படி பண்ணக்கூடாது, அப்படியே மேலே ஊற்றிட்டு தான் அடிக்கணும். பரோட்டாவை பொறுத்த வரைக்கும் பரோட்டா நான் ஃபஸ்ட்டு லாப்பா டேஸ்ட் பார்த்துட்டேன். ஆட்டுக்கால் நம்ம பரோட்டா என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்வேன், சஜஷனு இட்லி தான் சொல்வேன். இட்லி, இடியாப்பம், ஓவரால் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்டுக்கால் பாயா அண்ட் மட்டன் கீமா பெப்பர் சிக்கனுங்க. விடவே விடாதீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இட்லிக்கு நல்லா சுட இட்லிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் அப்படி சொல்லவே இல்லை, மஸ்ட் ட்ரை சொல்கிறேன். மஸ்ட் ட்ரை இது 3 ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இது தான். அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஓகே, இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மிஸ்ஸஸ் லாவண்யா கார்த்திக். பாய். இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓடு கடைன்னுவாங்க. ஃபஸ்ட்டு பழைய கடை இது ராணிப்பேட்டிலே. அதனால வந்து இது முதல்ல ஓடு இருந்தது இல்லையா, அதனால எல்லாரும் வந்தாங்கன்னா ஓடு கடை தான்னுவாங்க. பெங்களூர்லேருந்து அங்கேருந்து ஃபேமஸ் அந்த பேரை. அதுக்கப்புறமா தான் இப்போ ஸ்வீட்டு போகிறவ ஷஃபிகா ஹோட்டல்னு பேர் அப்போலேருந்து. ஆமாம், நம்ம சொல்லனா கூட தேடிட்டு வந்துடுவாங்க எங்கே இருந்தாலும். அந்த பாயா கிரேவி வந்து நம்ம காமிச்சோம் இல்லையா, நம்ம மிஸ்ஸிங் கிரேவி. ஆமாம், அந்த கிரேவி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாப்ஸ் கொடுத்தேன் மேடம், எப்படி இந்த டேஸ்ட் அது, அந்த கிரேவியோட டேஸ்ட்டே வேறு இருக்கும். நிறைய ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அந்த வேக்காடு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அது அப்போ தான் இதுவாகாமல் உள்ளே வந்து இழையாமல் குழம்புல இதுவாகாமல் இருக்கும். ஆனால் உங்களுக்கு எல்லாமே வந்து அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி நம்ம நைட்டே அடுப்பில் செஞ்சிடும் மேடம். இது காலையில் செய்கிறது கிடையாது. நாங்கள் நைட்லேயே அடுப்பில் செஞ்சு நைட்டே வேக வச்சுருக்கோம். நைட்டு வேக வச்சா தான் உங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி பஞ்சு மாதிரி கிடைக்கும். அது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பாய் அப்பயே செஞ்சு அப்பயே சாப்பிடுவோம். இவ்வளோ பெரிய கால் அவ்வளோ சீக்கிரம் வேகாது. இப்போ எங்கே போனீங்கன்னா உங்களுக்கு கால் வந்து சின்னது தான் கிடைக்கும். விரல சைஸ் தான் பாயாவாக கிடைக்கும். இந்த பாயா பாருங்க, கறி சதையோடு எப்படி இருக்கும், சாப்பிட்றதே ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஆனால் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவோம். இதுலேயே வந்துட்டு லாலிபப் மாதிரி இருக்கணும். மாமா அந்த லாலிபப் மாதிரி ஒன்று காமிக்கணும். நைட்டே வீட்டில் கூட அப்படி தான், நம்ம வீட்டில் நைட்டே செஞ்சுட்டு தானே அடுத்த நாள் அதை செஞ்சு சாப்பிடணும். இது அடுப்பில் செஞ்சு இன்னும் டேஸ்ட் பண்ணுவோம். கேஸோட சூப்பர் அடுப்பு தான். ஆனால் இப்போ வேலை ஆகக்கூடாது, ஈஸியாக செஞ்சு போயிடணும். கேஸ் எல்லா வீட்லேயும் விறகடுப்பு வைக்க முடியாதுங்க. அதனால எல்லாரும் வந்து எக்கானமியாக மாறிட்டாங்க. இது மாதிரி பாயா நம்ம செய்யணும்னா நம்ம வந்து அடுப்பில் செய்யணும்னா அந்த ருசியே வேலை இருக்கும். இந்த பாருங்க, இது லாலிபப் மாதிரி சாப்பிடுறது குழந்தைங்களை ஒன்று விரும்பி சாப்பிடுவோம். ஓகே, இப்போ பாயா சாப்பிடாது இல்லையா, இப்படி இருக்கு. ஆமாம், நம்மளுக்கு அது மாதிரி என்ன பிடிக்காதுன்றாங்க இல்லையா, அது மாதிரி பசங்களுக்கு இது மாதிரி நாங்கள் லாலிபப் மாதிரி தரோம். ஆனால் வரவங்க எல்லாம் அதிகமாக இதுதான் கேட்குறாங்க, லாலிபப் இருந்தால் கொடுங்க பாயா. நானே உள்ள நுழையும்போது இத்தனை ஐட்டம்ஸ் இருக்குமா கடையிலன்ற மாதிரி தான் சார் வந்தேன். உள்ள வந்ததான் தெரியுது, உள்ள வந்து அவ்வளோ பதுக்கி வச்சிருக்காங்க. ரொம்ப சின்னதாக இந்த கடை இப்போதான் கொஞ்சம் பெருசாக. ஆனால் அப்போ கூட நாத்தியமாக நம்ம கடையில் அப்படி கியூ